வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டில் நல்ல ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவாக ஆகுது, அப்புறம் ஈவினிங் க்ளோஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆகுது, அதே மாதிரி நெகட்டிவாக ஓப்பன் ஆனால் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்பயுமே வந்து ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் மட்டும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் மெம்பரும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு முக்கியமான ஒரு சில கொஸ்டின்ஸை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அரவிந்த்ன்றவர் பார்த்தீங்க அப்படின்னா IREDA பற்றி கேட்டிருக்கிறாரு, அதை பை பண்ணலாமா அப்படிங்கிறாரு. இவர் வந்து நம்ம சேனல் மெம்பராக இருக்காரு. ஸோ அவருக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வீடியோ போட முடியாதனால இப்போ தான் ரிப்ளை பண்ணுறோம். இதை பொறுத்த வரைக்கும் IREDA வந்து IPO லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹியூஜான ரேலியை கொடுத்துருச்சு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டரில் இந்த அளவுக்கு ரேலியை கொடுத்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேரான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. அதில் ஒரு ஸ்டாக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக் வந்து வேல்யூவேஷன் பிரகாரம் எப்படி இருக்குது, இப்போ இதை பை பண்ணலாமா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸோட பொசிஷன் எப்படி இருக்குது, அதை வந்து பை பண்ணலாமா? அதே மாதிரி ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியஸ்ட் மைண்ட் பற்றி எப்படி இருக்குது, அதை பை பண்ணலாமா? PGR எனர்ஜி எப்படி இருக்குது, IDFC பை பண்ணலாமா? இந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பஜாஜ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஏன்னா பஜாஜ் ஃபினான்ஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ்னு ஒரு IPO வரப்போகுது. அது வந்து 1 இயருக்குள்ளே வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பஜாஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் அப்படின்னு ஒரு ஹோல்டிங் கம்பெனி இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ லிமிடெட்னு இண்டிவிஜுவலாக ஃபங்க்ஷன் ஆகுது. அப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வ்னு இண்டிவிஜுவலாக ஃபங்க்ஷன் ஆகுது. அப்புறம் மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வுக்கு கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட்னு இருக்குது, பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்குது, பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, பஜாஜ் ஃபின்சர்வ் டைரக்ட் லிமிடெட் இருக்குது, பஜாஜ் ஃபின்சர்வ் ஹெல்த் லிமிடெட் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்குது, பஜாஜ் ஃபினான்ஸ் செக்யூரிட்டி லிமிடெட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து பஜாஜ் ஃபின்சர்வை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனியாக இருக்குது. பேரண்ட் கம்பெனியை விட இது வந்து நல்ல க்ரோ ஆயிடுச்சு. அதுலேயும் இருக்கிற சப்சிடரி கம்பெனியாக இருக்கிறத வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அது கூடிய சீக்கிரம் வந்து தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி IPO வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி வந்து லாஸ்ட் வீடியோலையோ கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். இதுக்கு கீழே வந்து 2 சப்சிடரி கம்பெனிஸ் வந்து மெயினான கம்பெனிஸ் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வேல்யூஷன் பிரகாரம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இருந்தாலுமே லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது. இதில் இருக்கிற சப்சிடரி கம்பெனி எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ இன்னும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வந்து ரிலையன்ஸில் இருந்து ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணாங்களோ அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸில் இருந்து தனியாக நிறைய சப்சிடரி கம்பெனி பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் வந்து ஐடி செக்டரில் வந்து ஒரு முக்கியமான கம்பெனி தான். நல்ல கம்பெனியாக இருந்தாலுமே இப்போ வேல்யூஷன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு கம்பேர் பண்ணுறப்ப அதர் ஐடி கம்பெனிஸ், அதாவது மார்க்கெட் லீடராக இருக்கிற கம்பெனிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, டெக் மகேந்திரா இருக்குது, LTI மைண்ட்ரி இருக்குது, TCS இருக்குது, HCLS இருக்குது. இது எல்லாமே வந்து அதை கம்பேர் பண்ணுறப்ப அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு வந்து ஹாப்பியஸ்ட் மைண்ட் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக வந்து இந்த டாப் 6 கம்பெனிஸில் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று பிக் பண்ணீங்க அப்படின்னா லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு இது சூட்டபுளான ஸ்டாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து IDFCயை பற்றி டீட்டெயிலாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. IDFCயை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். IDFCனா என்ன, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்னா என்ன, இது எப்படி மெர்ஜ் ஆச்சு, அதே மாதிரி IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து எப்படி இப்போ IDFC லிமிடெட் கூட மெர்ஜ் ஆகுது, அதுக்கு என்ன மெர்ஜர் ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் இருக்குது, கால்குலேஷனோட பார்த்துருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா IDFC லிமிட்டோட IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் மெர்ஜ் ஆகி IDFC ஃபர்ஸ்ட் பேங்காக மாறப்போகுது. அதுக்கு உண்டான ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா IDFCயில் வந்து 100 ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வந்து 185 ஷேர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து SIP மோட்லேயே லம்சம் மோட்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு உண்டான கால்குலேஷன் எல்லாமே பாயிருக்கோம். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்டாக்ஸ் தான், டெஃபினட்டாக வந்து கன்சிடர் பண்ணலாம்.
இப்போ நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ் அஞ்சையுமே வந்து பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிஆர் எனர்ஜின்றது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து வெறும் 304 கோடி தான். இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தீங்கன்னா 1997 கோடி இருக்கு. ஸோ மார்க்கெட் கேபிட்டலை விட வந்து கடன் ஜாஸ்தியாக இருக்கு. 100% வந்து இந்த மாதிரி குவாலிட்டியாக இல்லாத ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 12 இருக்கு. இது வந்து growth oriented பேங்க் அப்படிங்கிறதுனால 18.50 இருக்கு. அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க் ஈக்குவலாக ட்ரேட் ஆகுது. இருந்தாலுமே இது லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் மெஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் வந்து ஒரு 10% பக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை வாங்குறதுக்கு பதிலாக ஐடிஎஃப்சி லிமிடெடை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 20 இருக்குது, கம்பெனியோட பிஇ வந்து 32 இருக்குது. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இருந்தாலுமே இது வந்து மார்க்கெட் கேபிட்டல் வைஸும் சரி, அதே மாதிரி நான் பேங்கிங் செக்டரில் வந்து லீடிங் பிளேயராக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் வந்து மார்க்கெட்டில் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி ஐஆர்இடிஏவை பற்றி நம்ம வந்து சேனல் மெம்பர் கேட்டிருந்தார் அரவிந்த்ன்றவர். ஸோ அவர் இப்போ பார்த்தாருன்னா கிளியராகவே புரியும். இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 17 இருக்குது, கம்பெனியோட பிஇ 50 அதாவது 49.55 இருக்கு. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பெனியாகவே இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 42,000 கோடி இருக்குது, கடன் வந்து 40,000 கோடி இருக்கு, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 6.77 இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவும் காஸ்ட்லியாக இருக்கு. பிஇ வந்து ரொம்ப வேல்யூஷன் பிரகாரம் காஸ்ட்லியாக இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஐபிஓ பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 50 கீழே வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 159 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆகுது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு ஹியூஜான கரெக்ஷன் வருது அப்படின்னா மட்டும் அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக வந்து மார்க்கெட்டில் வந்து குவாலிட்டியான வேல்யூவான ஸ்டாக்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. அதை கன்சிடர் பண்ணுறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஹாப்பியஸ்ட் மைண்டை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 35 இருக்குது, கம்பெனி பிஇ 51 இருக்குது. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஇ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 36 கோடி இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,000 கோடி இருக்குது, கடன் வந்து 538 கோடி. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.39 இருக்குது. ஸோ பேராமீட்டர் வைஸ் ஓகேவா இருந்தாலும் பிஇ பிரகாரம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இந்த மாதிரி ஐடி கம்பெனியை கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் லீடராக இருக்கிற டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL டெக்னாலஜி, LTI மைண்ட்ரி இந்த மாதிரி கம்பெனியை, HCL இந்த மாதிரி கம்பெனியை கன்சிடர் பண்ணுறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ டிஸ்கஸ் பண்ணல ஸ்டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கை வேணா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வாங்குறதுக்கு அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி லிமிடெட் வாங்கி மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட்ல ஒரு 10% பக்கமாக வந்து ப்ராஃபிட் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுங்க. நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மெம்பர் வந்து ஒரு ஸ்டாக்ல வந்து எப்படி எஸ்ஐபி பண்ணுறது, ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ நம்ம சேனல்லையே வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எஸ்ஐபி வந்து ஒரு ஸ்டாக்ல எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு அமௌண்ட்டு இப்போ மாதம் ஒரு 5,000 ரூபா, ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த ஸ்டாக்ல வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி, இப்போ 5ஆம் தேதி அப்படின்னா 5ஆம் தேதி அந்த ஸ்டாக்ல வந்து 5,000 ரூபாய்க்கு நீங்கள் கண்டினியூஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே வர்றது. இல்லைன்னா நீங்கள் வந்து அமௌண்ட்டை வச்சு எஸ்ஐபி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை வச்சு நீங்கள் எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே வரலாம். மாதமோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு டைமோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறது தான் எஸ்ஐபின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து வேற ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ரெகுலராக ரிப்பீட்டடாக செய்கிறது தான் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்கிறோம். நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி வந்து ஒரு ஆக்டிவான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது, ஒரு ஸ்டாக்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், இதை பற்றி டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் கார்ப் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க், ICICI பேங்க் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் L&T செக் பண்ணியிருக்கோம். FMCGயை பொறுத்த வரைக்கும் ITC, HUL, டாடா கன்சூமர் ப்ராடக்ட், நெஸ்லே இந்தியா வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஐடியை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, டெக் மகேந்திரா, HCL டெக்னாலஜி, LTI மைண்ட்ரி டீட்டெயில் அனலைஸ் பண்ணியிருக்கோம்.
ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் டைட்டன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், மெட்டலை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பெயிண்டை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் பெயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரிஃபைனரிஸை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு மாதம் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து எஸ்ஐபி பண்ணலாம் அப்படி இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஐசிஐசி பேங்கோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோ ஒன்று செலக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ மார்க்கெட் லீடராக இருக்க ரிலையன்ஸ் இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனியை செலக்ட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்க முடியும், இப்போ மாதம் 2 ஸ்டாக் இல்லை மாதம் ஒரு ஸ்டாக் அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இப்போ ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டாக் வாங்கலாம், இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டாக் வாங்கலாம். இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக ஒரு குறிப்பிட்ட தேதியில் பை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதைத்தான் வந்து எஸ்ஐபின்னு சொல்கிறோம். நம்ம சேனல்லே வந்து டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்படி செக்டர் அலோகேஷன் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட்டில் எவ்வளோ ஸ்டாக் இருக்கணும், நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி வேல்யூ ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, இதை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணல ஸ்டாக்ல வந்து வாய்ப்பு கிடைக்கிறப்ப வந்து நம்ம லம்சம் மோடில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படி லாங் டேர்முக்கு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் அப்படின்னா எஸ்ஐபி மோடில் கூட இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இவர் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணார் அப்படின்னா அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், அவருக்கு தேவையான எஸ்ஐபி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கிடைக்கும். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணார் அப்படின்னா குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து அவர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.